உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாத பலன்கள் 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சது பெருமாள் வழிபாடு. அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பெருமாள் அப்படின்னு சொன்னோடனே அதற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத பகவான். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் அப்படின்னும் போது புத்திகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புத பகவான். அதேமாரி புதன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் வேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக புதன் அமைகிறது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கும்போது நல்லா படிப்பாங்க, நல்ல இடத்துல வேலையில் இருப்பாங்க, பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா ஜாதகத்துலையும் பார்த்திங்கன்னா புதன் நல்லா இருக்கும். அப்போ அந்த புதன் நல்லா இருக்குது நல்லா இல்லை நம்ம அது மாதிரிலாம் பார்க்க முடியாது. அப்போ அந்த தெய்வ வழிபாடு, அந்த பெருமாள் வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அதிக புதனுடைய தாக்கத்தை இந்த பெருமாள் ஏற்படுத்துவார். அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி, வேலை சம்பந்தமான விஷயத்தில் பட்டங்கள் பதவிகள், அதற்கான வருமானங்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, திருமணத்தில் தடை இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள், திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்வதற்கு எல்லாத்துக்குமே இந்த பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதனால் எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. பெருமாளுக்கு துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது ரொம்ப உகந்தது. அதனால் ஒரு துளசி பெருமாளுக்கு சாத்தி உங்களுடைய நைவேத்தியமாக, உங்களுடைய அன்பளிப்பாக, உங்களுடைய இதுவாக கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்க போகுது, அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய கிரக அடைவுகள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது சுக்கிரன், 9ஆம் இடத்தில் புதன் சூரியன், 10ஆம் இடத்தில் செவ்வாய். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. முதல்ல என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பெயர்ச்சாரார். பார்த்திங்கன்னா அவருடைய பெயர்ச்சி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சியாக இருக்கும். ஏன்னா மகர ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க சாமி அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிறைய மகராசி. கடன் பிரச்சனை அவங்கள சாப்பிட்டுருச்சு. கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு எவ்வளோ வட்டி கட்டிருப்பீங்க, எவ்வளோ வட்டியும் கட்டி கடைசியில் கெட்ட பேரை வாங்கின ராசி மகர ராசி தான். சார் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வட்டி கட்டலாம் சார், நிறைய வட்டி கட்டியும் கடைசியில் அவமானங்கள், மிரட்டுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, ஒன்றும் முடியல, ஃபேமிலியோடு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நிறைய சேஞ்சஸ் வரும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே மகராசியாக இருக்கீங்க, அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள். வேலை நிறைய மகராசி என்பவர்களுக்கு போயிருக்கு. அது வேலை போனது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது, இந்தியாவில் தான் அப்படி இருக்குன்னா நான் வெளிநாடு போய் இருந்தேன் சார், அங்கேயும் இந்த பிரச்சனை தான், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் அந்த வேலை பிரச்சனைகள் தீரும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த மாத அனுகூலமான சூழ்நிலை, அதற்கான முயற்சிகள் செய்யுங்க, கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். ரொம்ப நாளாக இருக்கீங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்க. நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு என்னென்னா மேஜராக இந்த ராகு திசை குரு திசை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு எப்போ கிடைக்கும், ஊர் மாறலாமா, வேறு ஏதாவது செய்யலாமான்னு யோசிச்சு செய்கிறது சில.
அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும், நல்ல ஒரு இடத்துல நல்ல சம்பளம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணால் பரவாயில்ல, இவர் வந்து அந்த வேலைக்கு பர்ஃபெக்டாக இருப்பார், இவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, இவரை கண்டிப்பாக செலக்ட் பண்ணலான்னு ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு ஹோல்டு இருக்கும். வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணி இன்டர்வியூலாம் முடிச்சிட்டேன் சார், ஹோல்டில் வச்சுருக்காங்க. அந்த ஹோல்டெல்லாம் கிளியர் ஆகிடும். ஒன்று வேலை கிடைக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை வேலை கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. மனசு குழப்பம் வராது, கவலைப்படாதீங்க. அதே போல் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த திருமண உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவி கூட கொஞ்சம் சண்டைகள் வருவதற்கான மாதம். ஏன்னா 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறனால நீங்கள் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க. ஏற்கனவே உங்களுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கும், இல்லை ஏதாவது வேலையில் பிரச்சனை இருக்கும், ஏதாவது மனைவிக்கிட்டேயோ கணவர்கிட்டயோ ஏதோ ஒரு சண்டை போட்டுருவீங்க. சண்டை போட்டால் என்ன ஆகும்? அது ஒரு பெரிய சண்டையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாதிரி உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்தில் குரு இருக்கார், அதுமாதிரி 8ல் கேது இருக்கனால சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா ரெகுலராக மருந்து சாப்பிடுங்க, ரெகுலராக டேப்லெட் எடுத்துங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெளியில் போகிறீங்க, சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வெளிநாட்டிலே படித்து முடிச்சிட்டேன் சார், வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், கவலையப்படாதீங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இல்லாமலாம் இல்லை. கஷ்டப்பட்டு போய் படித்து கடைசியில் வேலை இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன் சார், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடச்சிடும், டவுட்டே வேண்டாம். நீங்கள் திரும்பிலாம் வரமாட்டீங்க, பயப்படாதீங்க. அதே போல் இந்த மாதம் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு முடிவு வரும். அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டால், ரெகுலராக இந்த மாதத்தில் நீங்கள் ராகு கேது வழிபாடு செய்வது சிறப்பு. சிவன் கோவிலில் நவகிரகங்கள் இருக்கும், அதில் ராகு கேது வழிபாடு பண்ணுங்கள். இல்லை அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் நாகர் வழிபாடு செய்வது நல்லது. அரச மரத்துக்கு கீழே இருக்கிறது செய்வது நல்லது. இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவை கம்மி பண்ணிடும், பாசிட்டிவ் அதிகப்படுத்தணும், பண வரவுகளை அது ஏற்படுத்தும். அதற்கான வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள், நல்ல நாட்கள், பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி பண வரவுகள் வரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தந்தாப்ப பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க, வருட பலன்கள் நடக்கலை, குரு பயிற்சியாகவும் சனி பயிற்சியாகவும் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுய கர்மா, இந்த கர்ம பலனுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தடங்கல்கள், பிரச்சனைகள், நீங்கள் ஒன்று செய்ய வேறு ஒன்று நடக்குது. சில பேருக்கு தசாபுத்தி பார்த்திங்கன்னா புதன் திசை அப்படின்னு நிறைய பேருக்கு கடனை கொடுத்துருக்கோம். ராகு திசை இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றம், ஒரு பிரிவினை, பணத்தில் பெரிய நஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த ராகு திசையில் இருக்காங்க. கேது திசை கடன்பட்டு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும், பிரிவினைகள் வரும். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகள் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டு மாதிரி PDFில் வேணும், 51 பக்கம் டீட்டெயில்டாக இருக்கும். அதில் பலன்கள் இருக்காது, அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி என் பையனுக்கு குழந்தைக்கு எழுதணும், என் பேரனுக்கு எழுதணும், நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதே போல் பிரசன்னங்களில் உங்களுடைய கர்ம வினைகளை பார்க்கக்கூடிய பிரசனமான, முக்கிய பிரசனமான சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், தாம்பூல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.